கந்தனுக்கு ஹரோகரா, முருகனுக்கு ஹரோகரா. அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். தைப்பூசங்கிறது முருகனுக்கு இவ்வளோ விசேஷமான ஒரு நாளாக கொண்டாடுறாங்களே, அதோட குட்டி ஸ்டோரியை சொல்லனா எப்படி? அசுரர்கள் இவங்க எப்பா பாரு ஏதாவது குடைச்சலை கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம படங்கள்ல வர அந்த கொடூரமான வில்லன்கள் மாதிரி. ஸோ அவங்களுக்கும் தேவர்களுக்கும் பயங்கரமான ஃபைட்டு நடக்குது. இந்த ஃபைட்ல எவ்வளவோ தேவர்கள் ட்ரை பண்ணியும் கூட அசுரர்கள் கூட காம்படிட் பண்ண முடியல. அவங்க ஜெயிச்சுக்கிட்டே போறாங்க. அப்போ எல்லாரும் நேராக சிவபெருமான்கிட்ட போய், ஐயா எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் வேணும், இந்த அசுரர்கள் தொல்லை தாங்க முடியலன்னொன்னே அவரோட நெத்தி பொட்டுலேருந்து தீப்பிழம்பா வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்ம முருகன் அவதரிக்கிறாரு. அவங்க 6 குழந்தைங்களா இருக்காங்க. அந்த 6 குழந்தைங்களும் ஒன்று சேர்ந்து முருகனா மாறினத நாள் கார்த்திகை திருநாள். இதெல்லாம் நடந்துச்சா. அதுக்கப்புறம் முருகனும் போய் கடுமையா சூரபத்மனை எதிர்த்து ஃபைட் பண்றாரு. ஆனா முருகனுக்கே கடுமையான டஃப் கொடுக்குறாரு சூரபத்மன். அவரால் ஃபைட் பண்ண முடியல. அந்த நேரத்துல பழனி மலையில ஆண்டி கோலத்துல நின்ன அந்த முருகனுக்கு பார்வதி தேவி தன்னோட வேலை கொடுத்த அந்த திருநாள் தான் இந்த தைப்பூச திருநாள். சாதாரணமான அந்த வேல் சக்தி வேலா மாறினதால தான் இந்த தைப்பூசத்துக்கு இப்படி ஒரு விசேஷம். இந்த பர்டிகுலர் டேல, அதாவது ஜென்ரலாகவே நம்ம எல்லாருமே தமிழ் கடவுள் முருகனுக்கு பயங்கரமான பக்தர்களா இருப்போம். அப்படி முருக பக்தர்களா இல்லாதவர்கள் கூட நாளை ஒரு நாள், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி 2026 வர அந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் சும்மா முருகனை பார்த்து அந்த துண்ணூறு எடுத்து தலையில வச்சாலே முருகனோட அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஏன்னா தை மாசத்துல வர பூச நட்சத்திரமும் தை மாசத்துல வர பௌர்ணமியும் சேர்ந்து ஒன்னா வரதான் இந்த தைப்பூசம். அதாவது ஒரு மாசமும் பூச நட்சத்திரம் வரும். ஆனா மகர சங்கராந்தி தாண்டி வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்தை தான் நம்ம தைப்பூசம்னு கொண்டாடுறோம். ஸோ இத்தனை சிறப்புகள் இருக்கிற இந்த தைப்பூச திருநாளை எல்லாருமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். நானும் ஆறுபடை வீடு போயிட்டு வந்த வீடியோஸை பற்றி எல்லாருமே உங்களோட கமெண்ட்ஸை ரொம்ப நல்லா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. அதனால நம்ம முருகனுக்கு ஒரு தைப்பூச திருவிழா நடக்கும்போது அதோட குட்டி ஸ்டோரி சொல்லனா எப்படி? ஸோ எல்லாருமே முருகனை வணங்குவோம். வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருப்போம். கந்தனுக்கு ஹரோகரா, முருகனுக்கு ஹரோகரா.